Hi and hello guys, welcome to our channel. நான் உங்கள் அனு, உங்கள் இனனு. ஸோ இன்னைக்கு நம்ம எண்ட் ஆஃப் த ரோட் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு இஷ்யூஸ்லாம் மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அதை பற்றி தான் இருக்க போகுது. ஒரு அம்மாவாக இருந்து தன்னோட பசங்களை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் மூவிக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இவங்களோட நேம் வந்து பிரெண்டா. இவங்களுக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. கார்ல வராங்க இல்லையா, இவங்க தான் வந்து ஹீரோயினோட தம்பி. என்னடா நீ வந்தது ஜாயிண்ட் ஸ்மெல் அடிக்குது, இப்போ போற ட்ரிப் ஃபுல்லா நீ இதெல்லாம் யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போறாங்க ஹீரோயின். ட்ரிப் ஆரம்பிக்கும் பொழுது தானே, இன்னும் ட்ரிப்பே ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லி ஜாயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க இந்த தம்பிக்காரன். ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவங்களோட நேம் வந்து கெல்லி. மாமா எனக்கும் கொஞ்சம் குடும்பமா அப்படின்னு சொல்லி இவங்களும் வாங்கி அடிக்கிறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு தான் வீட்டை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கடன் தொல்லையால இந்த வீடை விட்டுட்டு இவங்களோட அம்மாவோட ஊருக்கே போக போறாங்களா. அதனாலதான் கடைசியா வீட்டுல இருந்த மெமரிஸ்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின் அம்மா கால் பண்ண இன்னும் 3 daysல அங்க ரீச் ஆகிருவேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பையன் கேம்ப்க்கெல்லாம் இங்க இருந்து வர இன்ட்ரெஸ்டே கிடையாது. இருந்தாலும் என்ன பண்றது, போய் தானே ஆகணும். உங்க 4 பேரும் ப்ரே பண்ணிக்கிறாங்க ட்ரிப் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு. இப்ப அப்படியே இன்னொரு பிளேஸ் காமிக்கிறாங்க. ஒருத்தவங்க பண பேக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த 2 பர்சனுமே வந்துட்டு கிராஸ்ன்ற ஒருத்தவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் ஈஸியாக கிராஸ் பண்ண சம்மதிச்சிடுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு பர்சனை ஷூட் பண்ணி அந்த பண பேக்கை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்களோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. காரில் போயிட்டுருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து இங்கேருந்து கிளம்ப விருப்பமே கிடையாது. வேண்டா வெறுப்பாக தான் போயிட்டுருக்காங்க. நடுவில் டேக் டைவர்ஷன் வரவும் சுற்றிட்டு போகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அவங்களோட ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ அவங்களோட ஊருக்கு சுற்றிட்டு போகணும். ஸோ அதுக்காக தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாப் ஓனரும் இந்த ஊருக்கு சுத்திட்டா வந்தீங்க, மெயின் ரோட்ல வரலையா அப்படின்னு பயன்படுத்துற மாதிரி கேக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல. ஹீரோயின்மே அங்க இருந்து சீக்கிரமா கிளம்புறாங்க. அங்க 2 பசங்க கெல்லி விசில் அடிச்சு கூப்பிட்டு வம்பு பண்ண கெல்லி மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு போயிடுறாங்க. இதனால அந்த பசங்க கடுப்பாகி இவங்களோட வண்டியை ஃபாலோ பண்ணி வந்து இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்குலாம் ஒன்றும் புரியல ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு. அப்பதான் கெல்லி சொல்றாங்க இந்த மாதிரி நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி புதிய இடத்துக்கு வரும்பொழுது இப்படியா பண்ணுவா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. தென் அந்த பசங்களுமே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இப்போதான் நிம்மதியா இருக்கு இவங்களுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ரோட பிளாக் பண்ணிட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சமாதானத்துக்காக ஹீரோ வந்து இறங்கி போயிட்டு சாரி கேட்குறாங்க. உன்னோட சாரிலாம் கேட்க முடியாது, உன்னோட ஃபேமிலி மொத்தமாக வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்ல அவங்க வண்டியில் கன் வேற வச்சிருக்காங்க. ஸோ பிரச்சனை எதுவும் வேணான்றதுனால என்னோட ஃபேமிலியெல்லாம் இழுக்காதீங்க சாரி அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஒயிட் லைஃப்க்கு சாரி அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஒயிட் அமெரிக்கன்ஸ் இல்லையா, ஈகோனால அப்படி பண்ணுறாங்க. சாரி கேட்டதும் அவங்களுமே கிளம்பிடுறாங்க. இந்த விஷயம்லாம் நடந்ததுனால பயங்கரமாக லேட் ஆயிடுச்சு. ஸோ பக்கத்தில் எங்கேயாவது மோட்டல் புக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ரூம்ல 4 பேர் இருக்காங்க. எனக்கு இங்க பிரைவசியே இல்லை, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆமாம் இவளோட பாய் ஃப்ரெண்ட்க்கு வீடியோ கால் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு அவங்க தம்பி சொல்லிட்டு இருக்காங்க. தலைக்கண்ணிலாம் வச்சு அடிச்சுட்டு கத்திட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கத்தாதீங்க கத்தாதீங்க, இங்க இருந்து அனுப்பிச்சிட்டாங்களா, வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் படுத்துடுறாங்க. இப்போ டைம் மார்னிங் ஒரு 4 இருக்கும். பக்கத்துல இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. ஹீரோயின் வேற நர்ஸ் இல்லையா, ஸோ பக்கத்தில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. அங்கேருந்து கன் ஷூட்டிங் சவுண்ட் கேட்குது. தென் அந்த ரூம்ல இருந்து வேற யாரோ வெளியில் போகிற மாதிரி இருக்கு. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா முன்னாடி ஒரு சீனில் ஒருத்தவங்களை ஷூட் பண்ணிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து கன் ஷூட் பண்ணிருக்காங்க. ஒன்றும் இல்லை நான் நர்ஸ் தான், எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாஷ்ரூம்லேருந்து டவல் எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்கிறாங்க. அந்த டவல் இருக்க பிளேஸில் தான் அந்த பண பேக்குமே இருக்கு. அதை வந்து தம்பி ஒரு மாதிரி பார்க்க வெளியில அந்த பர்சன் இறந்துடுறாங்க. ஹீரோயினால அவங்கள காப்பாற்ற முடியல இல்லையா, அதனால நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மர்டருக்கான இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு போலீஸ் வர அந்த விட்னஸ் ஃபேமிலி எங்க அப்படின்னு கேட்க அவங்க கிட்ட இருந்து எல்லா வாக்குமூலத்தையும் வாங்கி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவங்க நீ தப்பு பண்ணிட்ட, ஆக்சுவலா இந்த கிராஸோட அடியால் தான் இந்த பர்சன், இப்போ இந்த பணமும் இல்ல, இந்த ஃபேமிலியை தான் இந்த கிராஸ் குறி வைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிராஸ்ன்றது பயங்கரமான மர்டரர், அவங்களுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீங்க திரும்பவும் வாங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்துட்டு இல்ல நாங்க வந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் காலே ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வருது. நீங்கள் வந்து எடுத்த
இந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. உங்ககிட்ட இருந்து நான் எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் தம்பியை பேசிட்டு இருக்க, டேய் நீ முழிக்கிற மொழியே சரியில்லை, என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அக்கா, நான் எது பண்ணாலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண பேக்கை எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. ஹீரோயின்லாம் பயங்கர ஷாக் ஆகி, ஃபர்ஸ்ட் இந்த பண பேக் அவங்களோடது தானே, பெரிய பிரச்சனையில தான் நம்ம மாட்ட போறோம், நான் போய் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி போக அந்த தம்பி வந்து தடுத்துட்டு இருக்காங்க, நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. ஆனா ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்ல, அந்த அன்னோன் நபருக்கே கால் பண்ணி இந்த மாதிரி பேக் எங்க கிட்ட தான் இருக்கு, நான் கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஒரு ஹோட்டல்ல ரூம் செக் இன் பண்றாங்க, பேக் எடுத்துட்டு போறாங்க. அங்க ஒரு ஃப்ரீக்கி கேர்ள் மாதிரி இருக்காங்க, இதை பாக்குறாங்க. ஸோ ரூமுக்கு போயிட்டு ஷெல்ஃப்ல பேக் வச்சுட்டு அதை பிக் எடுத்து அன்னோன் நம்பருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த ஹோட்டல்ல 33 ரூம் நம்பர்ல மேட் கடியில தான் இந்த ரூம் கீ கார்டு வச்சிருப்பேன், வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அங்கிருந்து ஹீரோயினோட ஃபேமிலி வேற ஒரு பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. அங்க வந்து இந்த ஹீரோயினுக்கு கால் வந்துட்டு இருக்கு அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து. அதான் பணத்தை கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அந்த சைட்ல இருந்து கிராஸோட பணத்தை எடுத்த யாரும் உயிரோட இருந்ததில்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்புறம் உன்னோட நெருக்கமா இருந்த பர்சன் ஒருத்தவங்கள நான் தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்றாங்க. ஹீரோன்லாம் பயங்கரமா பதட்டப்பட்டு, கிராஸ் இங்கே தான் இருக்காங்க, நான் இவளை கூப்பிட்டுட்டு போறேன், நீ வந்து போய் கேமை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கிட்ட சொல்லி இவங்களை காரு கூப்பிட்டு போறாங்க. கெல்லியும் என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தம்பி எல்லா இடத்துலயும் தேடுவாங்க, அந்த கேமை மட்டும் காணும். ஃபர்ஸ்ட் என்னோட பணம் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அங்க கேம் கத்திட்டு இருக்கான், காப்பாத்துங்கம்மா அப்படின்னு. இதனால ஹீரோயின் கார் எடுத்துட்டு அந்த ஹோட்டலுக்கே போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா செல்ஃப்ல பணம் இல்ல. அங்கிருந்து பார்க்கும்பொழுது அந்த பேக் அந்த ஃப்ரீக்கி கேர்ள் வச்சிருக்காங்க. நீ ஓடாத நில்லடி அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கத்த, தென் கார்ல ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரீக்கி கேர்ளுமே காரை நிறுத்துற மாதிரி இல்லை, அப்படியே காருமே வந்து மோதிடுது. அந்த ஃப்ரீக்கி கேர்ளோட கார் கவுந்துடுது. ஸோ அந்த பேக்கையுமே எடுத்துடுறாங்க. எப்படியாவது நம்மளோட பையனை காப்பாத்திடலாம் அப்படின்னு ஹீரோன்னு நினைக்கும் பொழுது அங்க சில ரவுடி கும்பல்ஸ்லாம் வந்துடுறாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேக்கை கொடு, என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரீக்கி கேர்ளுமே பின்னாடியில இருந்து கட்டை வச்சு அடிச்சு ஹீரோயினை மயக்கம் போட வச்சிடுறாங்க. இந்த சைடு கெல்லியும் அந்த தம்பியும் காமிக்கிறாங்க. இப்பதான் மாமா எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னாங்க, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு வாய்ஸ் மெயில் போடுறாங்க. அப்பதான் அந்த பிளேஸ்க்கு போலீஸ்மே வராங்க. என்ன உங்களோட அம்மாவை காணோம் போல, கார் வேற ஸ்பீடா போயிருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உன்னோட தம்பி எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தம்பியும் அந்த கார்ல தான் இருந்திருப்பாங்க, அவன் ஷார்ட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த கிராஸ் வந்து ரொம்ப மோசமானவங்க, அவங்களோட பணத்தை ஒருவேளை உங்க அம்மா எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஆபத்து. அந்த கிராஸ்ன்றது இந்த சைட்ல பயங்கர கிரிமினல். ஸோ உன்னோட அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ் போகிறாங்க. கெல்லியுமே வந்து சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சு ஓடி போயிட்டு அந்த போலீஸை கூப்பிடுறாங்க. இப்போ அப்படியே இந்த ரவுடி கேங் பிளேஸை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நைட் ஆனதுக்கு அப்புறமா தான் முழிச்சியே பார்க்குறாங்க. எழுந்திரிச்சதும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த அவங்கள எல்லாத்தையுமே புரட்டி புரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. தன்னோட பையனோட உயிர் ஆபத்தில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. தென் அவங்களோட கைக்கு கன்னுமே வந்துடுது. ஒரு பர்சனோட காலில் ஷூட்டுமே பண்ணிடுறாங்க. அப்போதான் இவங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பையனோட உயிருக்கு ஆபத்து, அதனால தான் அந்த பணம் தேவை அப்படின்னு கேட்டா, உன்னோட பையன் எப்படி போனா எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்றாங்க. அது யாரோட பணம் தெரியுமா? அந்த கிராஸோட பணம். அவரோட பணத்தை நீங்க எடுத்தீங்கன்னு நான் சொன்னேன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு மிரட்ட இந்த ரவுடிஸ்ங்களுமே பயந்துடுறாங்க. இந்த விஷயத்த பத்தி கிராஸ் கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி பம்பி அவங்களையுமே அனுப்பி வைக்கிறாங்க. பிருண்டாவையும் ரஜியுமே இந்த போலீஸ் அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களோட வைஃபை இன்ட்ரோ பண்ண அவங்களுமே ஸ்வீட்டாக தான் பேசுகிறாங்க. இங்கே ஒருத்தவன் துள்ளிக்கிட்டே இருக்கான், வாங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிக்கியை ஓப்பன் பண்ணா அந்த தம்பியும் இங்கே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த போலீஸ் தான் கடத்தி வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. கெல்லியும் தம்பியும் இருக்க சொன்ன பிளேஸ்ல போய் தேடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் காணோம். இதனால கெல்லி மொபைலுக்கு கால் பண்ண அந்த மொபைல் யாரு வச்சிருக்கானா இந்த போலீஸ் தான். ஆக்சுவலா இந்த போலீஸ் தான் கிராஸே. இது வந்து வெளியில இருக்க யாருக்குமே தெரியாது. அவங்க வைஃப்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. மோட்டல்ல இருக்கும் பொழுது அந்த பர்சனை ஷூட் பண்ணதே கிராஸ் தான். அப்பவே நான் படம் எடுக்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வைஃப்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பணம் உனக்கு கிடைச்சிரும், ஏன்னா நீ நல்லவன் அப்படின்னு இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட ஃபேமிலியே என் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு போட்டோ அனுப்பிச்சு லொகேஷன் ஷேர் பண்றாங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு. ஹீரோயின்மே பயங்கர ஸ்பீட்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்பொழுது முன்னாடி ஏதோ இருக்கிறதுனால அப்படியே திரும்பிடுறாங்க, மரத்துல மோதிடுது.
இவங்க 3 பேரும் சேர்ந்து இங்கேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும். அதை உடைச்சி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணாடியை உடைச்சிடுறாங்க. சரி ஏறலான்னு போகும்பொழுது கெல்லியோட கையை நாய் கடிச்சிடுது. இதனால சத்தம் கேட்டு அந்த கிராஸ்மே அந்த அண்டர் கிரவுண்டுக்கு வராங்க. கிராஸை வந்து பயங்கரமா வெறுப்பேத்துற மாதிரியே இந்த தம்பிக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த கிராஸ்மே கன் எடுத்துட்டு ஷூட் பண்ற மாதிரி முன்னாடி வந்துட்டு இருக்க, கரெக்டா ஒரு பாயிண்ட் வரும்பொழுது கயிறு பிடிச்சி இழுக்கும் பொழுது மேலே கட்டியிருந்த ப்ளீச் வாட்டருமே கிராஸ் மேல விழுது. இதனால அவங்க தடுமாற உடனே மேலே தப்பிச்சு போயிடுறாங்க. மேலே போனா அந்த பாட்டிக்காரையும் சும்மா இல்ல, எல்லாத்தையும் கொண்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி சிசர் எடுத்து இந்த தம்பிக்காரன் காலிலே சொருக கேம் கைக்கு கன் கிடைச்சிடுது. அவங்க வேற எதையோ ஷூட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீ கத்தியை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் விளையாட்டு துப்பாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அதை வந்து ரெஜி பிடுங்கிடுறாங்க. அவனுக்கு ஷூட் பண்ண தெரியாது, எனக்கு ஷூட் பண்ண தெரியும், ஃபர்ஸ்ட் கத்தியை கீழே போடு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீயும் அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி கதவை பூட்டிடுறாங்க. ஃபைனலாக அவங்க 3 பேருமே அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியில் வந்துடுறாங்க. அந்த லைவ் லொக்கேஷன் பார்த்துட்டு ஹீரோயின்மே அதே பிளேஸ்க்கு தான் வராங்க. இவங்க 4 பேருமே ரியூனியன் ஆகிடுறாங்க. ஸோ ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்து பணத்தையுமே அங்கேயே போட்டுடுறாங்க. அந்த தம்பிக்காரங்க இல்லை இது நமக்கு கொடுத்த லாஸ்ட் சான்ஸ், நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டு போகிறாங்க. அந்த கிராஸும் ஒய்ஃபும் கதவெல்லாம் உடைச்சிட்டு ஓப்பன் பண்ணி வெளியில் வராங்க. அந்த பணம் இருக்கு. இப்போதைக்கு அந்த கிராஸ் கண்ணுக்கு பணம்லாம் முக்கியமாக தெரியல, நம்மள இப்படி வச்சு செஞ்சுட்டாங்களே, அந்த ஃபேமிலியை தான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன வழியிலேயே இவங்க வராங்க. இப்போ 2 வழி பிரியுது. இந்த வழியில போயிருப்பாங்களா இல்லை இந்த வழியில போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க, இந்த சைடில் ஹீரோயினோட கார் தான் மோதி இருக்கும் இல்லையா, ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வழியா எப்படியோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு இந்த வழி தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே இந்த கிராஸ் போய் வராங்க. ஹீரோயின் கார் போயிட்டு இருக்க, பின்னாடி கிராஸ் வந்துட்டு இருக்காங்க, ஷூட் பண்ணிட்டு வராங்க. அந்த ஷூட்டிங்ல இருந்து இவங்க தப்பிச்சிடுறாங்க. ஹீரோயின்மே பின்னாடி பக்கமா போயிட்டு அவங்க ஷூட் பண்றாங்களா, கிராஸோட கண்ணாடிலாம் உடையுது. தென் ஹீரோயின் கார் பின்னாடி கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடைஞ்சு பேக் எல்லாம் போயிட்டு இருக்கு கீழே. திரும்ப அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோனால பேலன்ஸ் பண்ண முடியல, அவங்களுமே கீழே விழுந்துடுறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் பசங்களை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சரண்டர் ஆக, இருந்தாலும் அந்த கிராஸ் கேட்காம அந்த பசங்களை தான் ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. இவனை எப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இந்த ஃபிளார் கன் எடுத்து அவங்க மேல போட, அந்த கிராஸ்மே தடுமாறி கீழே எதையோ தேட போக, கிராஸ் வைஃப் கையில வச்சிருந்த கன்னையுமே தெரியாம பிரஸ் பண்ணிடுறாங்க. இதனால அந்த வைஃப்மே இறந்துடுறாங்க. அந்த ஸ்மோக்னால அவங்களாலுமே வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதனால மரத்துல மோதி அந்த கிராஸ்மே அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து அந்த காருமே ஃபயர் ஆகிடுது. இவங்க 4 பேரை ஹக் பண்ணி இப்போதான் நமக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சந்தோஷமா. இப்போ நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா பில்லையும் நானே பே பண்றேன் அப்படின்னு வந்து தம்பிக்காரங்க சொல்றாங்க. டேய் நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே, என்ன பண்ண இப்போ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. தம்பிக்காரனும் பேசாம உட்காந்துட்டு இருக்க, டேய் எவ்வளோடா எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டா அந்த படத்துல இருந்து அந்த 3 கட்டை எடுத்து வைக்கிறாங்க. இல்ல இதை வந்து நம்ம வச்சக்கூடாது, திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா யார்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி 3 பேரும் கலாச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க தான் இறந்துட்டாங்க இல்லையா, இல்ல யார்கிட்டயாவது இல்ல தூக்கியாச்சும் போட்டணும், எந்த ப்ராப்ளமும் இல்லாம நிம்மதியா வாழணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றதோட இந்த மூவி முடியுது. ஸோ இந்த மூவி எப்படி இருந்தது, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்றது எல்லாத்தையும் காமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். டாடா பாய்.